guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் தான். ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம். Sweetcorn Bytes. ஒரு சூப்பரான ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்ன், கேரட், கொடமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, எண்ணெய். இப்போ ஒரு மிக்சியில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு நாளாக கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 20 ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடுறேன். கேரட் சேர்த்துக்கலாம். இப்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. கொடமிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு வெங்காயம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல திக் பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம எண்ணெயிலலாம் போட்டு பொரிக்கலை. இது நம்ம குழிப்பணியாரம் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்கார்ன் பைட்ஸை அப்படி நீங்கள் குழிப்பணியாரம் மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆம்லேட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆயிலும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ நல்லா இதை ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ குழிப்பணியார பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக அதை குழிப்பணியாரத்தில் நம்ம ஊற்றிட போகிறோம். இப்போ குழிப்பணியார பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா இதை சேர்த்துடலாம். நீங்கள் இதில் வேறு ஏதாவது காயெலாம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பன்னீர், காலிஃப்ளவர் எல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ இது வெந்துடுச்சு. இந்த சைடு திருப்பிடலாம். என்கிட்ட ஸ்டிக் இல்லை இங்கே, ஸோ அதனால் நான் இந்த ஸ்பூனும் ஃபோக்கும் வச்சு நான் திருப்பிட்டுருக்கேன். நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணியே பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது 2 சைடும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பால் சைஸ்க்கே நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோமோ அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. இப்போ இது 2 சைடும் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா. பாருங்கள், நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அதில் திருப்பி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எடுத்து ரெடி பண்ணிடலாம். சுவையான ஸ்வீட்கார்ன் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.